அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தார்களே, ஓரிரு நாட்களாக ஒரு இஸ்லாமிய பெண் பதிவிட்ட வீடியோ எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி மாற்று மதத்தவர்களால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்துத்துவவாதிகளால் அந்த இஸ்லாமிய பெண் பேசிய வீடியோ எல்லா இடங்களுக்கும் பரப்பப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய பெண் தான் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி பல வருடங்களுக்கு முன்னால், பல மாதங்களுக்கு முன்னால், பல வாரங்களுக்கு முன்னால், பல நாட்களுக்கு முன்னால் அந்த ஊரில் நடைபெற்ற சில குற்றம் குறைகளை தவறுகளை எல்லாம் தோண்டி எடுத்து ஒரு முஸ்லிம் சமூகத்தின் கண்ணியத்தையும் எந்த அளவிற்கு இழிவுபடுத்த முடியுமோ, அதர பாதாளத்தில் தள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தள்ளி மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை எள்ளி நகையாடும் வண்ணம், கேலி செய்யும் வண்ணம் அந்த வீடியோவை அந்த பெண்மணி பரப்பியிருக்கிறார். ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் யாரின் மூலம் பிறந்தோமோ அந்த தாய் தந்தையர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை இழிவுபடுத்த கூடாது. அதுபோல நாம் யாரின் மூலமாக சிறந்தோமோ அவர்களுக்கும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை இழிவு செய்யக்கூடாது. அதுபோல நாம் எந்த மண்ணில் பிறந்தோமோ, எந்த ஊரில் பிறந்தோமோ அந்த ஊருக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அதை இழிவுபடுத்த கூடாது. ஆனால் இந்த பெண்மணி ஒட்டுமொத்த சமூகத்தையும், இஸ்லாமிய சமூகத்தையும், தன் பிறந்த மண்ணையும் இழிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவு அந்த பெண்மணி தவறான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், ஹுப்புல் வதனி மினல் ஈமானி, தான் பிறந்த மண்ணை பிரியப்படுவது என்பது ஈமானின் ஒரு அங்கம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஈமானின் அங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய பிரியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வண்ணமாக அந்த பெண்மணி வீடியோவில் பேசியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த பெண்மணி பேசிய அந்த வீடியோவின் மூலம் இன்று உலகமே சந்தி சிரிக்கும் வண்ணமாக அந்த பெண்மணி ஒரு தவறான வீடியோவை பதிவிட்டுள்ளார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மாற்று மதத்தவர்கள் வடக்குப்பட்டி ராமசாமி என்பவர் சொல்லுகிறார், இந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல, அந்த ஊரினுடைய வேலு நாச்சியார் என்பதாக கூறுகிறார். இன்னும் ஒருவர் கூறுகிறார், இந்த பெண்மையுடைய இந்த வீரம் என்பது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதாக கூறுகிறார். இப்படியாக ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான பதிவுகளையும் பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார். மேலும் சொல்லுவாங்க, உமா பெருமாள் என்பவர் சொல்றாரு, மாற்றம் ஒன்றே மாறாதது. இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் தனிநபரினுடைய கூட்டால், தனிநபரினுடைய முயற்சியினால் துவக்கப்பட்டவை. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இது போன்ற பெண்களினுடைய முயற்சியினால் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்களும் உறுதி எடுக்கப்படும் என்பதாக அந்த நபர் அந்த பதிவிலே பதிவு செய்கிறார். இப்படியாக ஒவ்வொரு நபர்களும் அந்த வீடியோவிற்காக வேண்டி கமெண்ட்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது ஏன், என்ன காரணம்? மாற்று மதத்தவர்கள் எல்லாம் நம்மை எள்ளி நகையாடுவதற்கு என்ன காரணம்? இது போன்ற ரீல்ஸ் மோகம் கொண்ட பெண்கள், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை சரிவர தெரியாத பெண்கள் செய்த தவறினால் இன்று இஸ்லாமியர்கள் இன்று கேள்விக்குரியதாக ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய கண்ணியம் என்பது கேள்விக்குரியதாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பெண்மணி பதிவிடக்கூடிய வீடியோக்கு நன்கு பாருங்கள். அந்த பெண்மணியுடைய கையிலே பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி பச்சை குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நபி அவர்கள் சொல்வார்கள், லஅனல்லாஹுல் வாஷிமாத்தி வல் முஸ்தௌஷிமாத்தி, யார் ஒருவர் தன் உடலின் மீது பச்சை குத்திக் கொள்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய செயலை செய்த பெண் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, தான் பிறந்த மண்ணை இழிவுபடுத்துகிறாள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், மா தரக்கு பாதி ஃபித்னத்தன் அவர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு, நான் இறந்த பிறகு மிகப்பெரிய சோதனையாக இந்த ஆண்களுக்கு நான் பெண்களைத்தான் விட்டு செல்கிறேன் என்பதாக சொன்னார்களே, அது நிதர்சனமான ஒன்றாக ஆகிவிட்டது. அந்த பெண்கள் தான் இப்பொழுது ரீல்ஸ் மோகம் என்ற பெயரில் தங்கள் முகங்களை காட்டிக்கொண்டு அந்நியர்கள் பார்க்கும் வண்ணமாக மிகப்பெரிய ஒரு சோதனையாக அந்த பெண்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெற்றோர்கள் அந்த பெண்களை தங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், அல் மர்அத்து ஔரத்துன், பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள், பெண் என்பவள் திரைக்கு அப்பால் இருக்கப்பட வேண்டியவள், பெண் என்பவள் வீட்டிற்குள் இருக்கப்பட வேண்டியவள். தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்கள் வெளியே வர வேண்டும், தேவை இல்லாமல் அந்த பெண்கள் வெளியே வரக்கூடாது. இதா அகரஜத்தில்
எப்பொழுது பெண்கள் தேவையில்லாமல் வெளியே வருவார்களோ அந்த பெண்களை அழகுபடுத்தி காட்டுகிறான், அலங்கரித்து காட்டுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே. ஆனால் இந்த பெண்கள் வெளியே வருவதை தாண்டி தங்கள் முகங்களை ஊர் முழுவதும் பார்க்கும் வண்ணமாக இவர்கள் செய்திருக்கார் என்று சொன்னால் இவருடைய தவறை நாம் என்னவென்று சொல்வது? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே ஒரு ஆயத்தை சொல்லுவான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான். என்ன தெரியுமா? ஓ பெண்களே, நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலே இருங்கள். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. மடமை காலத்தில் அந்த பெண்கள் எப்படி சுற்றித் திரிவார்களோ அதுபோல நீங்க சுற்றி தீயாதீர்கள். மடமை காலத்தில் அந்த பெண்கள் எப்படி தங்களுடைய அழகை வெளிப்படுத்துவார்களோ அதே போல உங்கள் அழகுகளை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லுகிறானே. யாரை பார்த்து சொல்லுகிறான்? சாதாரண பெண்களை பார்த்து சொல்லுகிறானா? நபியினுடைய கண்ணியமிக்க சுத்தமான மனைவிமார்களுக்கு இந்த சட்டம் என்று சொன்னால் இன்று வாழக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு எப்படிப்பட்ட சட்டத்தை போதிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, ஆயிஷா நாயகிடத்திலே எல்லா சஹாபாக்களும் வந்து மார்க்க சட்டங்களை கேட்டு அதிலே தெளிவு பெற்று விட்டு செல்வார்கள். இதுதான் வழக்கமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் தான் ஒரு ஆயத்து இறங்குகிறது, வைதா சஅல்துமூஹுன்ன மத்தாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். பெண்களிடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால், ஏதாவது ஒரு மார்க்க சட்டத்தை கேட்பதாக இருந்தால், ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாபின், அவர்களிடத்தில் திரை மறையில் நீங்கள் சட்டதிட்டங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், மார்க்க சட்டங்களை கேளுங்கள், பொருட்களை கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறார். இந்த ஆயத் இறக்கப்பட்ட பிறகு வகான ரிஜாலு யஸ்அலூன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மின் வராஇ ஹிஜாபின், எப்பொழுது இந்த ஆயத் இறங்கியதோ அதற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் ஆயிஷா நாயகியிடத்திலே வந்தால், மார்க்க சட்டங்களை கேட்க வந்தால், ஆயிஷா நாயகி திரைக்கு அப்பால் இருப்பார்கள். இவர்கள் இங்கு இருந்து கொண்டு மார்க்க சட்டத்தை கேட்டு தெளிவு பெற்று விட்டு செல்வார்கள். சாதாவாக மார்க்க சட்டத்தை சொல்வதற்கு பெண்கள் தங்கள் முகத்தை காட்டுவதற்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னால், அதற்கு இஸ்லாத்திலே வழிவகை இல்லை என்று சொன்னால், அதற்கு மாற்றமாக தங்கள் அழகை காட்டிக்கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான முறையிலே பாட்டுகளை பாடுவது, அந்த பாட்டுகளுக்கு ஆட்டம் போடுவது, குட்டாட்டம் போடுவது, அந்நியர்கள் எல்லாம் அந்த பெண்களின் முகங்களை பார்க்கும் வண்ணம் செய்வது எப்படிப்பட்ட ஒரு தீய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்வார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமி லியஜிது ரீஹஹா. ஒரு பெண்மணி தன் வீட்டில் இருந்து கிளம்புகின்ற பொழுது, வெளியே செல்லுகின்ற பொழுது அத்தர் மணங்களை, நறுமணங்களை பூசிக்கொண்டு வெளியே செல்லுகின்ற பொழுது அந்த பெண்கள் பயன்படுத்திய அந்த வாசனையை ஆண்கள் நுகர்ந்து விட்டால் அந்த பெண்கள் விபச்சாரி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. இங்கே ஒரு தினம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாவாக ஒரு அத்தர் வாசனை, ஒரு நறுமண வாசனையை ஒரு பெண்மணி வெளியே செல்லுகின்ற பொழுது, போட்டுவிட்டு செல்லுகின்ற பொழுது ஆண்கள் அதை நுகர்ந்து விட்டாலே அந்த பெண்மணி விபச்சாரி என்று சொன்னால், வாசனை நுகர்ந்ததற்கே விபச்சாரி என்று சொன்னால், தங்கள் முகங்களை ஊர் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களின் நிலை என்னவாகும் என்பதை அவர்கள் யோசனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண் அல்லது யாராக இருந்தாலும் சரி தவறு செய்கின்ற பொழுது அதை தட்டி கேட்கத்தான் செய்வார்கள். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி, தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது அதை தட்டி கேட்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தின் நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக நல்ல முறையில் ஆடம்மா, நல்ல முறையில் பாடம்மா, நல்ல முறையில் உன் முகத்தை எல்லோரும் பார்க்கும் வண்ணம் நீ வீடியோவை பதிப்போடம்மா என்பதாக தட்டியா கொடுப்பார்கள். அவ்வாறு தட்டி கேட்டவர்களை அந்த பெண்மணி அதட்டி திட்டி வீடியோவை பதிவிட்டிருக்கா என்று சொன்னால் உண்மையிலேயே மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யாராக இருந்தாலும் சரி, இந்த பெண் மட்டுமல்ல, இன்னும் இது போன்ற எத்தனை பெண்கள் ரீல்ஸ் மோகத்தில் தன் முகங்களை காட்டிக்கொண்டு ஊர் முழுவதும் சுட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நாம் சொல்கிறோம், முகத்தை தன்னுடைய கணவருக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும், அழகை தன் கணவருக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும். அதை தாண்டி ஒரு பெண்மணி தன் முகத்தை காட்டுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இறை சாபம் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் ஏதும் இல்லை. நாளை மறுமையிலே அவருடைய வாழ்வு என்பது மிகவும்
கேள்விக்குரியதாக ஆகிவிடும். ஒரு பட்சத்தில் நாங்கள் முகத்தை காட்டத்தான் செய்வோம், அந்நியர்களுக்கு காட்டத்தான் செய்வோம், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம் என்பதாக எப்பொழுது ஒரு இஸ்லாமிய பெண்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுவோம், எப்பொழுது இஸ்லாத்திற்கு மாற்றமாக நீங்கள் நடைபெறுவதற்கு முயற்சி செய்து விட்டீர்களோ இனிமேல் நீங்கள் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமான பர்தாவை அணியாதீர்கள், புர்காவை அணியாதீர்கள், முக்காடுகளை அணியாதீர்கள். அவ்வாறு அணியாமல் நீங்கள் எப்படியும் ஆடுங்கள், பார்ப்பவர்கள் உங்களை மாற்று மதத்தவர்கள் என்று நினைத்து விட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கு மாற்றமாக இஸ்லாத்தின் கோலங்களை அணிந்து கொண்டு அடையாளத்தை உடுத்திக் கொண்டு நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு இழிவை தருகிறது, அது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் சகோதரிகளுக்கும் அது மிகப்பெரிய இழிவை தருகிறது. அதில் அவர்களும் படிப்பினை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் வீடியோக்களை பதிவிடாதீர்கள், உங்கள் முகங்களை காட்டாதீர்கள். அவ்வாறு காட்டுவதாக இருந்தால் இஸ்லாமிய சின்னங்களை நீக்கிவிட்டு நீங்கள் எதையும் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.